இந்த பிக் பாஸ் சீசன்லேயே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு வீக்கெண்ட் எபிசோட் அப்படின்னா இந்த வீக்கெண்டை தான் சொல்லணும். ஏன்னா நம்ம விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா யார் யார்கிட்டலாம் என்னென்ன கேள்வி நம்ம கேட்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோமோ அத்தனையுமே வந்து கேட்டிருப்பாரு. அதுவும் இல்லாமல் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் தாண்டா பர்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க, நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த 2 நாளுமே அவர் பயங்கரமாக இறங்கி பர்ஃபார்மன்ஸை கொடுத்து செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. சாட்டர்டே பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே நம்ம அரோரா அண்ட் பார்வதி பிரச்சனையில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது அந்த பிரிக் கேமில் பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ ஒரு குறியீடு வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பார்வதி வந்து ஜென்ரலாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது எப்படி வெளியே ப்ரொஜெக்ட் ஆகும், அதனால் அவங்க நேம் டேமேஜ் ஆகுமா ஆகாதா, அவங்களால அதுலேருந்து ஸ்கோர் பண்ண முடியுமா, இதெல்லாம் யோசிச்சு தான் வந்து ஒரு விஷயத்தை இத்தனை நாள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை அவங்க போய் கேட்குறப்போ அது எப்படி இது கரெக்டுன்னு அவங்க நினச்சாங்க அண்ட் எப்படி இதனால் அவங்க நேம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும்னு அவங்க நினச்சாங்கன்றது ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். பிரஜன் வந்து உள்ள கார்டாக வந்து அந்த டைம் வந்து பிரஜன் அண்ட் பார்வதிக்குள்ளார ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் தெரியுமா. பார்வதி வந்து இந்த மாதிரி என் ஷோல்டரில் இப்படி கை வச்சாங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, நான் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு நான் வந்து வாழ்கிற ஒரு ஆள், ஸோ என்கிட்ட இந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் லைனை கிராஸ் பண்ணி ரொம்பவே தப்பாக வந்து பேசுவார் பார்வதியை. அந்த டைம் நம்ம பார்வதி கூட பார்த்திங்கன்னா என்ன ஒரு பொண்ணோட பேர் இப்படி டேமேஜ் பண்ணுறாரு இவர் அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க எதுக்கு அதே விஷயத்தை திரும்ப அரோராவுக்கு பண்ணாங்க. இப்போ அரோராவை வந்து பப்ளிக்காக அத்தனை பேர் முன்னாடி வச்சு இப்படி கேட்குறப்போ அது அவங்க பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரி ஆகாதா. ஆனால் அந்த இடத்துல கனி வந்து சொல்லியிருப்பாங்க, உன்னோட மைண்டு தான் ஃபில்த்தியாக இருக்குது, நீ தான் தப்பாக யோசிக்கிற, உனக்கு அப்படி தோணுச்சுன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும். ஸோ அதே விஷயத்தை தான் நம்ம விஜய் சேதுபதி அவரும் சொல்லியிருப்பாரு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த வக்ரம் விக்ரமோட வந்து கம்பேர் பண்ணி அவர் சூப்பராக சொல்லியிருப்பாரு. உங்களுக்குள்ள ஏன் இவ்வளோ வக்கரத்தை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. இதுதான் வந்து நம்ம கேப்டன்சி டாஸ்க்கு வந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம சபரி அண்ட் விஜய் பாருக்குள்ளார நடந்த அந்த ஒரு பிரச்சனை. அதில் சபரி பிஹேவ் பண்ணது வந்து உண்மையிலேயே அவ்வளோ ஒரு நமக்கு பார்க்குறப்பவே நமக்கே அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. ஏன்னா நல்லாவே தெரிஞ்சுது பார்வதியை வந்து அந்த டாஸ்கில் ஒரு கோ கண்டஸ்டண்ட்டாக அவரால் பார்க்கவே முடியல. ரொம்ப பர்சனலாக அந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு அவ்வளோத்தையுமே அவரை வெளியே காட்டின மாதிரி இருந்தது. ஸோ அவங்க காலை மிதிச்சதாக இருக்கட்டும், பார்வதியும் அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இவர் வந்து பண்ணது வேற லெவலில் இருந்தது. அதாவது மல்டிபிள் டைம்ஸ் அந்த ஷோல்டரை வச்சு அவங்கள வந்து சும்மா நின்றுட்டு இருக்கப்போ கூட தள்ளி விட்டதாக இருக்கட்டும். அண்ட் அவங்கள பிடிச்சி கீழே தள்ளி விடுவார் தெரியுமா, அந்த கனிக்கிட்ட போயிட்டு அவங்க விழுவாங்களே, அதெல்லாம் ரொம்பவே ஃபோர்ஸாக தள்ளி விடணும் அப்படின்னு தள்ளி விட்ட மாதிரி தான் இருந்தது. கனி சாண்ட்ரா 2 பேருமே அதில் ஜட்ஜாக இருக்கிறாங்க. ஆனால் அதில் சாண்ட்ரா வந்து ரொம்பவே சைலண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஃபுல் பவர் வந்து கனிக்கிட்ட இருந்த மாதிரி தான் இருந்தது. ஒருத்தங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா டிசிஷனும் அவங்கள்தான் தான் இருந்தது. பக்கத்தில் ஒரு ஜட்ஜு இருக்கிறாங்களே, அவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் பேசுவோமே, அந்த மாதிரியான எதுவுமே கனி பண்ணலை. அண்ட் மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களில் வந்து மெயினாக இந்த எஃப்ஜே விக்ரம், அதாவது இவங்க கனியோட டீம் அந்த குரூப்பில் இருக்கிறவங்கலாம் என்னென்ன சொல்கிறாங்களோ அது அவ்வளோத்தையுமே இவங்க கேட்டுக்கிட்டு அப்படியே நடந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. எந்த அளவுக்கு அவங்க டீப்பாக ஒருத்தரை விடாமல் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எஃப்ஜே வேகமாக வந்து குட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சபரியை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறது, கை தட்டுறது அதெல்லாம் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அதையுமே விடாமல் நம்ம விஜய் சேதுபதி வந்து கேட்டிருப்பாரு. அது எப்படி இப்படி ஒரு கேவலமான கேமு, ஒருத்தவங்க வந்து அவ்வளோ ஃபிசிக்கலாக ஹர்ட் ஆகுறாங்க, அவங்க மேலே எந்த ஒரு கோவமாக இருந்திருக்கலாம், அவங்க என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், அந்த வீட்டில் அவங்க கெட்டவங்களாவே கூட இருந்திருக்கலாம். பட் அவங்க வந்து அவ்வளோ ஃபிசிக்கலாக ஹர்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறப்போ அந்த ஒரு கேம் முடிஞ்சோன்னா குட் கேம்னு எப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேவை பார்த்து கேட்டது. அண்ட் இது அவ்வளோத்தையும் பார்த்தீங்கன்னா பயங்கர சர்க்காஸ்டிக்காக, அதாவது ஒரு கண்டஸ்டண்ட்டும் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே ஆட்டிடியூடை அவங்களுக்கு திரும்ப ரிட்டர்னில் காமிச்சு அந்த விஷயத்தை அவர் சொன்னது வந்து இன்னுமே நல்லா இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வந்துருப்பாருங்க. அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா அரோரா அண்ட் வாட்டர்மெலனுக்குள்ளார பிரச்சனை ஆயிருக்கும் இல்லையா. இவர் தேவையில்லாமல் வினோத்தை வந்து ஒரு வார்த்தை விட்டுருவார். அரோரா வந்து அப்படி பேசாதீங்கன்னு சொன்னதுக்கு ஏய் நீ வாய மூடு அப்படிங்கிற மாதிரி கத்திரதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், ஏன்னா இது வந்து ஒரு டாஸ்க்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு இளவரசியை பார்த்து ஒரு மந்திரி தப்பாக பேசிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவரை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்கிரிப்ட் படி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் நான் வந்து பண்ண மாட்டேன்னு இவர் பர்சனலாக எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பார் இல்லையா. ஸோ அது ரிலேட்டடாக கேட்குறப்போ பார்த்தீங்கன்னா இவர் செமையாக லாக் பண்ணார். என்னன்னா ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லியிருப்பார், இவர் ராஜாவாக இருந்த டைமு இளவரசிங்கெல்லாம் வந்து பக்கத்து நாட்டுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து பேசினது எனக்கு பொசசிவாக இருந்தது அப்படின்வாரு. திவாகரா பொசசிவாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டதுக்கு ஐயோ இல்லை சார், ஒரு ராஜாவாக அந்த ரோல் ப்ளே பண்ணுறப்போ எனக்கு பொசசிவாக இருந்துச்சு அப்படின்வாரு. இதில் ரொம்ப கேவலமாக ஒரு லைன், அதாவது அங்கே இருக்கிற இளவரசிங்களாம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணவே இல்லை சார் அப்படின்வாரு. எங்கேருந்து தான் இவர் வார்த்தையெல்லாம் பிடிச்சிட்டு வராரோ தெரிலங்க, கேட்கறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. அது எப்படி நீங்கள் வந்து ராஜாவாக ப்ளே பண்ணுறப்போ மட்டும் ரோலில் இருந்து பொசசிவ் ஆகுறீங்க, இப்போ அடுத்து மந்திரியாக ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்தப்போ மட்டும் ரோல் அவுட்டு வெளியே போய் திவாகரா வந்து அந்த இடத்துல நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம். ஏன் டாஸ்க்கை விட்டு வெளில வந்தீங்க, உங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்தா அதே ஒழுங்காக உங்களுக்கு நடிக்க தெரில, ஆனால் அங்கே இருக்கிற எல்லா கேமராலையும் போயிட்டு ரீல்ஸ் பண்ணுறேன் நடிப்பு அரக்கன்னு மட்டும் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் வந்து செம்ம இதுவாக கேட்டிருப்பாரு. பட் இவருக்கு நம்ம திவாகருக்கு என்ன பண்ணி கேட்டாலும் அவருக்கு புரியல. ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு அவரோட உலகத்தில் அவர் தான் ராஜா அண்ட் அவருக்கு வந்து எக்கச்சக்க ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து உண்மையாக
நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். ஏன்னா அத்தனை பேர் சொன்னாலும் அவருக்கு அவர் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை நம்ம தான் அப்படின்னு அவர் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அட்லீஸ்ட் அவருக்காவது அந்த ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்குதே அப்படின்னு தான் நினைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி அண்ட் எஃப்ஜேக்குள்ளார அந்த சாம்பார் வச்சு ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் தெரியுமா? அதை பார்க்குறப்போ எனக்கு தோணுன அதே விஷயத்தை தான் நம்ம விஜய் சேதுபதி கேட்டிருப்பாரு. சாம்பார் கொஞ்சோண்டு இருந்தது. அந்த கப்பை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கீழே ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் இருந்திருக்கும். அதை வந்து நம்ம பார்வதி கொண்டு போய் சிங்கில் வச்சுருவாங்க இவங்களுக்கு கொடுக்காம. பட் அது ஒரு கரெக்டான விஷயம் தான். எஃப்ஜே கோவப்பட்டது. அதை கொண்டு போய் அங்கே வச்சதுக்கு இவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கரெக்டாக தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை கேட்டுட்டு உடனே நம்ம பார்வதியும் அதை இமீடியட்டாக ரியலைஸ் பண்ணி இல்லை சாரி தப்பாக பண்ணிட்டேன், நான் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம எஃப்ஜே வந்து இதை வந்து இன்னும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு கொண்டு போய் அவ்வளோ சாப்பாடையும் வந்து குப்பையில் கொட்டிடுவார். சாப்பாடை ஏன் வேஸ்ட் பண்ணீங்க பார்வதி அப்படின்னு கோவப்பட்டு கேட்குற எஃப்ஜே கொண்டு போய் அவர் தட்டில் இருக்கிற சாப்பாடை அப்படியே கொட்டிட்டாரு. அது வேற யாருக்காவது வேணுமான்னு கேட்டிருக்கலாம். ஏன்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஈவன் பிளேட்டில் போட்டதுக்கு அப்புறமா கூட அது கொஞ்சம் ஜாஸ்தியாயிருச்சு அப்படின்னா சில பேர் அவங்க கிட்ட ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. இது எதுக்கு இவர் போய் குப்பையில் கொட்டினாரு? இன்ஃபேக்ட் அவர் சாப்பிட்ற நிலமையில இல்லை, எனக்கு உள்ளே இறங்காது அப்படின்லாம் அவர் சொன்னாலும் பார்வதி கிட்ட போயிட்டு சாப்பாடை ஏன் வேஸ்ட் பண்ணுறேன்னு கேட்டிருக்க கூடாது இல்லையா? 2 நாளும் சரி எஃப்ஜேவை வந்து நம்ம விஜய் சேதுபதி சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாரு. சாட்டர்டே எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே அந்த கேப்டன்சி டாஸ்க் பற்றி பேசுகிறப்போ ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்ன டேக்கிள் பண்ணாதீங்க எஃப்ஜே, என்ன டேக்கிள் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொன்னது. அண்ட் சண்டே எபிசோட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ராஜா டாஸ்கில் வந்து ஒரு விஷயத்தை இவங்க பண்ணியிருப்பாங்க. அது சுபிக்ஷாவோட ஐடியாவாக இருக்கும். ஆனால் இவரோட ஐடியா மாதிரி அவர் எந்திரிச்சு சொன்னதை வந்து அங்கேயே கட் பண்ணது. இதில் அவர் தான் இந்த வாரம் கேப்டன் வேற. அதுக்கும் நம்ம விஜய் சேதுபதி நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ இந்த வீட்டில் அந்த மாதிரி யாரும் உங்ககிட்ட நடந்துக்காம பார்த்துக்கோங்க போதும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நம்ம பார்வதி அண்ட் விக்ரம் லாஸ்ட் வீக்கெண்டுக்கு அப்புறமா நம்ம வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் சேஞ்ச் ஆனது நல்ல விஷயம் தான். ஆனால் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வதியவே ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபியூ டேஸ்க்கு டார்கெட் பண்ணி எல்லாத்துக்கும் பார்வதியோடு அவர் சண்டை போட்டுகிட்டே இருப்பார். அதை தாண்டி நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். மார்க் பண்ணுற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று காட்டுவார் தெரியுமா? அதெல்லாம் வந்து ஓவர் த லைனாக இருந்தது. அண்ட் கரெக்டாக அதை விஜய் சேதுபதி பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பார். பட் இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா நம்ம கமருதனும் சரி பார்வதியும் சரி வளர்ப்பு என்ன வளர்ப்பு இதுன்ற மாதிரி வளர்ப்பை பற்றி பேசியிருப்பாங்க இல்லையா? அது கொஞ்சம் பர்சனலாக போயிடுச்சு. நம்ம விஜய் சேதுபதி நான் வேணா அது என்ன வளர்ப்புன்றீங்க எனக்கு புரியல, நான் வேணா வந்து அனுப்பி விடுறேன், நீங்கள் ஒரு 6 மாதம் எப்படி வளர்க்கணும்னு வளர்த்து காட்டுறீங்களா அப்படின்னு அவர் கேட்டது. அண்ட் நம்ம கனி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையே வந்து அந்த கேப்டன்சி டாஸ்கில் அவங்க வந்து ஜட்ஜாக இருந்து சரியாக பண்ணலை, அவங்களோட குரூப்புக்கு தான் ஃபேவரிசம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறையா திட்டு வாங்கியிருப்பாங்க இல்லையா? அவங்க சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு இவ்வளோ திட்டம் வாங்கிட்டு நீ எல்லாம் நிம்மதியாக இருக்கு அப்படிங்கிறப்போ நான் ஏன் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்னுமே கனியை வந்து புரிஞ்சுக்க முடியல. அவங்க சொல்கிறாங்க நான் வந்து ரொம்ப ஸ்வீட்டான பர்சன், நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகிலாம் அழுதுருப்பாங்க. பட் எனக்கு என்னமோ வந்து அவங்களுக்கு இன்னொரு சைடு இருக்குது, அதை வாண்டடாக அவங்க மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீல் தான் ஸ்டார்டிங்லேருந்து வந்துட்டே இருக்குது. ஆனால் சபரி இந்த சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிரேக் டவுன் ஆகி அழுதுருப்பார் தெரியுமா? அந்த ஃபினிஷிங்கில் எனக்கு அந்த இடத்துல உண்மையாக அவர் வந்து பிரேக் ஆகி தான் அழுகிறாரா இல்லை ரொம்ப டேமேஜ் ஆகிருச்சு வெளியே அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நம்ம இதை வந்து எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அவர் அழுதாரா அப்படிங்கிறத என்னால் ஃபிகர் அவுட் பண்ண முடியல. உங்களுக்கு அது என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. அண்ட் அதே மாதிரி தாங்க நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்வதியுமே வந்து அண்ணன்னு சொல்லிட்டு அழுதுருப்பாங்க. உண்மையாக தான் அவங்க அழுதாங்களா இல்லை இந்த இடத்துல நம்ம அழுது தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அழுதாங்களா அப்படிங்கிறது என்னால் ஃபிகர் அவுட் பண்ண முடியல. ஸோ இதுவுமே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. அண்ட் நம்ம பார்வதி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைலிஸ்ட் மேட்டரை பற்றி ஓப்பனாக பேசியிருப்பாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. போன சீசன்லாம் ஜாக்லின் இதை பண்ணுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பட் நம்ம பார்வதி ரொம்ப கேஷுவலாக எந்திரிச்சிட்டு எனக்கும் என் ஸ்டைலிஸ்ட்டுக்கும் ஒரு இது இருந்தது, அந்த வாரம் வெளியே நான் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கணும் அந்த மாதிரி எனக்கு ஒரு கலரில் ட்ரெஸ் அனுப்புவாங்க, ரெட் கலரில் அனுப்புனா டேஞ்சரு, அதனால தான் நான் நேற்றுலேருந்து பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னு வேறு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நம்ம விஜய் சேதுபதி வந்து இந்த ஷோவில் எங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வருதுன்னா அதை நாங்கள் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டோம், 2 வாரம் வச்சுருந்து மாற்றி வேறு ஆர்டரில் கூட அனுப்புவோம். இது எனக்கு என்னமோ இந்த ஷோவை வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம திவாகர் எலிமினேட் ஆகி அந்த ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறமா கூட அவர் பண்ண விஷயங்கள், அதாவது நம்ம விஜய் சேதுபதியை பார்த்துட்டு எனக்கு வந்து உங்கள் பாடி லாங்குவேஜ் நல்லா வரும், அந்த பவானி கேரக்டர் நான் சூப்பராக பண்ணுவேன்னு அவங்க சொன்னது, நம்ம விஜய் சேதுபதி அதெல்லாத்தையும் வந்து எப்படி ஃபன்னாக எடுத்துக்கிட்டு அவரை வந்து என்ஜாய் பண்ணுது. ஸோ பார்ப்போங்க, இன்றைக்கி வந்து லைவ் பார்ப்போம். இதில் வந்து எஃப்ஜே வேறு கேப்டனாக இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு கேப்டனாக அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா அவர் எக்கச்சக்கமாக டென்ஷன் ஆகி கத்துவார். ஸோ எப்படி இவ்வளோ பிரச்சனைகளை வந்து அவர் ஹேண்டில் பண்ண போகிறான்னு தெரில. அண்ட் கண்டிப்பாக நம்ம பார்வதி வந்து எஃப்ஜேக்காகவே நிறையா பிரச்சனைகளை நம்ம பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ப்ரோமோ வரட்டும், ப்ரோமோவில் ஏதாவது நல்ல கண்டென்ட் இருந்ததுன்னா, லைவில் ஏதாவது நல்ல கண்டென்ட் இருந்ததுன்னா இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.